துண்டு துண்டா தலையும் இல்லாமல் வால் இல்லாமல் நடுவில் வெட்டி எடுத்து நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்கன்னா அது தப்பானது, அது அவதூறானது, அது பிழையானது. வரலாறு அப்படி பார்க்கக்கூடாது. வரலாறை முழுமையாக பாருங்கள். கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி கொடுக்க மாட்டேன்றோன்றதுனால யாரோ வந்து பிட்ஸ் அண்ட் பீசஸ் எடுத்து ராங் ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. கான்டெக்ஸ்டே இல்லாமல் தப்பாக சொல்கிறாங்க. உங்களை தப்பாக சொல்லிட்டாங்க, உங்களை இப்படி சொல்லிட்டாங்க, உங்களை அப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பெரியாரை வீழ்த்திட்டா நான் பெரிய ஆளுன்னு காமிச்சிக்கிற மாதிரி, முஃபசாவை வீழ்த்துனா லயன் கிங் ஆயிடலான்ற மாதிரி சில பேர் முயற்சி பண்ணுறாங்க. அவர் ஐஐடி இயக்குனராகவே இருந்தாலும் கோமியம் சர்வரோக நிகாரணின்னு சொல்கிறாரு. இவர் கொரோனா வந்தப்போ எங்கப்பா போனார் அப்படின்ற ஒரு கேள்வியை நம்மலாம் கேட்கறதுக்கு தயங்குறதே இல்லைல்ல. இப்படி ஒரு சயின்டிஃபிக் டெம்பரை, ஒரு அறிவியல் மனப்பான்மையை இங்கே உண்டு பண்ணது அந்த பெரியார். சாணவா சொன்னது போல் எந்த காலகட்டத்தில் எந்த கண்டஸ்டில் சொன்னாங்கன்னு பாருங்கள். சகோதரி சாலினி சொன்னது போல் கற்பப்பையை எடுன்னு சொன்னாலும் இன்னைக்கு கற்பப்பையை எடுத்துருவியா அப்படின்னு கேட்குறாங்களே சார். இன்றைக்கி ஏதோ புதுசாக வந்திருக்காங்க டிங் பேரண்ட்ஸா, குழந்தை வேணான்னு சொல்கிறது. அதுதான் சார் பெரியார் சொன்னார். அப்போ மகா கும்பமேளா நடக்கிற இதே நாள் தான் தாவோஸில் பிஸ்னஸ் சமிட் நடக்குது. பிஸ்னஸ் சமிட்டுக்கு தாவோஸுக்கு ஆளுன்னு பார்த்தா ஒரே ஒரு மாநிலம் எது தெரியுமா? உத்தரப்பிரதேசம். அது முறை கும்பமேளாவில் போய் முங்கிக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் செஞ்சதான் பெரியார் செஞ்சார். முஸ்லீம்களிடையே இருக்கக்கூடிய மூட பழக்கங்களை தைரியமாக எதிர்த்து மீளாது மேடைகளில் அது மாதிரி பேசின ஒரு லீடரே பார்க்க முடியாது. அவர் மீது கோவப்பட்டாங்கன்னு ஒரு முஸ்லீமே தமிழ்நாட்டில் பார்க்க முடியாது. எங்களுக்கு ஒரு பெரியார் பார்த்தா 1000 பெரியார் எங்களுக்கு வேணும். எங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது. அடுத்த டைட்டில் ரெடியாக வச்சுருக்கோம். அதுக்கு தகுதியான ஆள் யாருன்னு எங்களுக்கு காமிங்க. நீங்கள் இல்லையா அந்த ஆள்? நீங்கள் இருந்தால் இப்படி பேச மாட்டீங்களே, நீங்கள் அல்பமாக இருக்கீங்களே. நீ வெளியே இருந்து கோபுரத்தை கும்பிடு, கோடி புண்ணியம் கிடைக்குங்கிறா. நான் என்ன சொல்கிறேன், நான் ரொம்ப நாள் வெளியே கும்பிட்டேன், நான் உள்ளே வந்து கும்பிட்றேன், நீ வெளியே கும்பிடு, கோபுரத்தை கோடி புண்ணியம் உனக்கு கிடைக்கும், நீ வச்சுக்க அப்படின்னு. இந்த குடிக்கிற அந்த கஞ்சியெல்லாம் இந்த மீசையிலெல்லாம் ஒட்டியிருக்கு. பக்கத்தில் இருந்தவங்க வந்து சொல்லியிருக்காங்க, இதுக்கு தான் நபிகள் நாயகம் மீசையை நறுக்குங்கள் தாடியை வளருங்கள்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மயிர் விஷயத்தை கூட நபிகள் நாயகம் விட்டு வைக்கலையா? இப்படியே பேசியிருக்காரு. இதை கூட விட்டு வைக்கலையா? எல்லாத்தையும் சொல்லிட்டாரா? மேடை பேச்சுகளில் இந்த ஊடக சந்திப்பில் பேசுகிற எதையுமே நம்பாது. அதை நான் உறுதியாக சொல்லுவேன். இப்படி பேக்கான செய்திகள் தான் அதிகமாக இருக்குது. அதுபோல தான் தலைவர்களும் இருக்காங்க. செய்தி மட்டும் இல்லை, தலைவர்களும் பேக்காக தான் இருக்காங்க. இத்தனை தடவை நீ பெரியாரை கொண்டு வந்து அவர் உன்னை என்ன சொன்னா தெரியுமா, அவர் உன்னை என்ன சொன்னா தெரியுமா சொன்னா அவன் என்ன சொல்லுவானா, அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ போடிமா. பெரியாரை முதல்ல ஒழிச்சா தான் இந்த நாடு முன்னேறும்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. அப்போ 26 தேர்தலில் இந்த சங்கி கூட்டங்களும் நீங்கள் சொல்கிற அந்த டீம் எல்லாமே டீம் பார்ட்னர் எல்லாருமே சேர்ந்து பெரியார்ன்றவர் இந்த மண்ணுக்கு ஆகாதவர், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்க முடியுமா? நிறைவு கருத்தா ஷானவாஸ் அவர்கள் சாதி ஒழிப்பு மாநாடுகளிலும் பெரியார், சாதி சங்க மாநாடுகளிலும் பெரியார்னு ஒரு புத்தகமே இருக்குது. ஒரு புத்தகமே போடுற அளவுக்கு 2 நிகழ்வுகளையும் பங்கேற்றிருக்கிறார். சாதி ஒழிப்பு பேசக்கூடிய பெரியாருக்கு சாதி சங்க மாநாட்டில் என்ன வேலை அப்படின்னு தான் நமக்கு அந்த தலைப்பு பார்த்தோன்னா தோணும். சாதி சங்க மாநாட்டில் போய் கலந்துருக்காரு, கலந்துக்கிட்டும் சாதி ஒழிப்பு தான் பேசியிருக்காரு. அதுதான் முக்கியமானது. அங்கே போய் என்ன கேட்டிருக்காரு, இந்த பிற்படுத்தப்பட்டோரிடம் இருக்கக்கூடிய பார்ப்பனியத்தன்மை, அதை அவங்கள்ட்ட போய் கேள்வி எழுப்புறார். இப்படி நீங்கள் வந்து பார்ப்பனியத்துக்கு காவடி தூக்கிட்டு இருக்கீங்களே, இது முறையா அப்படின்னு அங்கே சுட்டி காட்டுறார். பறையன் பட்டம் போகாமல் சூத்திர பட்டம் போகாது அப்படின்னு பேசுகிறார். நிறைய தீர்மானங்கள் போடுறாரு, மாநாடு நடத்துகிறாரு. இப்போ பிராமணால் கஃபேன்னு இருக்க ஹோட்டலில் இருக்கக்கூடிய அந்த சாதி அடையாளங்களை எதிர்த்து போராட்டம் பண்ணியிருக்காரு. உணவு சமைப்பது யார், அதில் பாகுபாடு இருக்கும்போது அதை எதிர்த்து போராட்டம் பண்ணியிருக்காரு. அவருடைய தொடர்ச்சியான அந்த பயணத்தில் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் வந்து அங்கங்கே அவருடைய வாழ்க்கை முழுவதும் துணிக்குது. இதை எதையுமே பார்க்காம அம்பேத்கர் வேற பெரியார் வேற அப்படின்னு சொல்கிறது வந்து அபத்தமானது. 2 பேரும் ஒரே பார்வையில் ஒரே நேர்கோட்டில் பயணிச்சிருக்காங்க. முரண்பாடுகள் இருக்கும். ஏன்னா ஒரு தலைவர் வந்து அப்படியே முரண்பாடே இல்லாமல் பயணத்தை தொடங்கினதுலேருந்து முடிகிற வரைக்கும் ஒரே மக்களுக்காக நிக்கல. கீழ்வன்மணி சமயத்தில் நடந்ததுன்னு அங்கங்கே நடந்த சில சம்பவங்களை நோக்கி அது வந்து அவருக்கு இருந்த கருத்து வேற. அவர் வந்து கூலி உயர்வு போராட்டத்தை வந்து இடதுசாரிகள் முன்னெடுக்கும் போது நீ வந்து பங்கு கேளு அப்படிங்கிற கருத்தில் அவர் இருந்தார். அந்த முரண்பாட்டிலிருந்து சில கருத்துக்கள் வச்சுருக்கிறார். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அப்படி தான் வச்சுருக்காரு. இப்போ இந்த இஸ்லாமியர் குறித்து இன்றைக்கி சொல்கிறாங்க இல்லையா, இப்போ சீமான் சொன்னார் சாத்தானின் பிள்ளைகள் இஸ்லாமியர்கள் அப்படின்னு. ஏன் சொன்னார்? தனக்கு ஓட்டு போடவில்லை அப்படின்னு சொன்னார்.
பெரியார் சொன்னார் இவங்கெல்லாம் துரோகிகள் ஆயிட்டாங்க அப்படின்னு. 1962 64 காலகட்டத்தில் அவர் வைத்த விமர்சனம். ஏன் சொன்னார்? தனக்கு ஓட்டு போடலைங்கிறதுக்காக சொன்னாரா? இப்போ சீமான் இஸ்லாமியர்கள் மீது கோபப்பட்டது தன்னுடைய ஆதாய அரசியலுக்காக, அதற்கு இவர்கள் துணை வரமாட்டாங்கிறதுக்காக. பெரியார் இஸ்லாமியர்கள் மேலே கோவப்பட்டது எதனாலன்னா, இவங்க ராஜாஜிக்கு துணை போகிறாங்களே, நான் அந்த கட்சியிலேருந்து வெளியே வந்து இப்படி ஒரு மூவ்மெண்ட் கட்டி இவங்க எல்லாருக்கும் சேர்த்து தானே நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன், அந்த ஆதிக்கத்தை எதிர்த்து தானே நான் பயணம் போயிட்டு இருக்கிறேன், இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், என் கூட துணை நிற்க வேண்டிய சமூகங்கள், நான் யாரு கூட போகக்கூடாதுன்னு சொல்கிறேனோ, யாரை எதிர்த்து இவ்வளோ பெரிய பயணத்தை நடத்துகிறேனோ அவங்கள்ட்ட போய் நீங்கள் அவங்கள வலுப்படுத்துறதுக்காக போய் நிற்கிறீங்களன்னு திமுக மீதும் அந்த விமர்சனம் தான். அண்ணா மேலே என்ன விமர்சனமோ அதுதான் காயிதே மில்லத் மேலே விமர்சனம். அப்போது எந்த இடத்தில் அதுக்கு முன்னே அப்படி ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுத்ததில்லை, அதற்கு பின் 10 ஆண்டு காலம் இருந்தார். 73 தான் மறைஞ்சு போகிறார். அதற்கு பின் 10 ஆண்டுகள்லேயும் அப்படி ஒரு கருத்தை அவர் எங்கேயும் பேசுனது கிடையாது, எழுதுனது கிடையாது. அப்போ அந்த ஒரு இடத்தில் பேசுகிறாருன்னா அந்த கால அரசியல் சூழல் என்ன அதை பார்க்கணும்ல. அந்த காலத்தில் ராஜாஜியினுடைய துணையோடு அண்ணா காயிதே மில்லத் இவங்கெல்லாம் செட்டு சேர்றாங்க. அதில் தலித் தலைவர்கள் இருக்காங்க நிறைய. அப்போ சிவராஜ்லாம் அந்த மூமெண்ட்டுக்குள்ளே தான் போகிறார். அப்போ இப்படி இருக்கும்போது அவர் வந்து பார்ப்பனியத்திற்கு எதிராக நிற்க வேண்டிய சக்திகள், நம்முடைய தோழமை சக்திகள் இப்படி வந்து அவரை வலுப்படுத்துறதுக்காகவே போகிறாங்கங்கிற அந்த கோபத்தில் சொல்கிறார். ராஜாஜி மீது தனிப்பட்ட நட்பு உண்டு, ஆனால் அரசியல் ரீதியாக அவர் வந்து பகையை மிக சரியாக அடையாளம் காட்டினார். எந்த காலத்துலையும் அவருக்கு வந்து அதில் ஒரு முரண்பாடு இல்லை. பெரியார்ட்ட அவர் தொடங்கின பயணத்தில் இறுதி வரைக்கும் எந்த முரண்பாட்டையும் பார்க்க முடியாது. அந்த பகை யார், எதிரி யார் அப்படிங்கிறதுல எல்லா கட்டத்திலையும் ஒரே நிலைப்பாட்டில் உறுதியாக நின்றுருக்கார். அதுக்கு எதிராக யார் வர்றாங்களோ வந்தவங்கள போட்டு துவம்சம் பண்ணியிருக்கார். அதுக்கு எதிராக முஸ்லீம் வந்தாலும் சரி, தலித்துகள் வந்தாலும் சரி, அண்ணா வந்தாலும் சரி, திமுக வந்தாலும் யார் வந்தாலும் அவர் ரொம்ப மூர்க்கமாக வெளிப்பட்டிருக்கார். காமராசரை ஆதரிப்பதற்காகத்தானே அந்த நிலைப்பாடு எடுத்தார். நான் வந்து கட்சி தொடங்கியிருக்கேன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அந்த நிலைப்பாடு எடுக்கலையே. எந்த காங்கிரஸை எதிர்த்து வெளியே வந்தாரோ அந்த காங்கிரஸில் காமராசர் முன்னிறுத்தப்படுறாரு, ராஜாஜி வீட்டுக்கு வைக்கப்படுறாரு. அப்போது அதற்கு பின்னணியில் ஒரு அரசியல் சூழலை உருவாக்குறதுல பெரியாருக்கு பெரிய பங்கு இருக்குது. அப்போ காமராசரை எதிர்த்து இவங்கெல்லாம் வர்றாங்களே, இப்படி ஒரு ஆட்சி போயிடக்கூடாத. இவர் வந்து இன்னைக்கு இந்த பள்ளிக்கூடங்களை திறந்திருக்கிறாரு, மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தியிருக்காரு, இவ்வளோ பெரிய ரெவல்யூஷன் வந்திருக்குது, பிள்ளைங்க படிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது, ஒரு பார்ப்பனர் அல்லாத அமைச்சரவை காங்கிரஸில் முதலாக அமைக்கப்பட்டிருக்குது. பின்னால் தான் வெங்கட்ராமன் வந்தார். முதல்ல காமராசர் அமைச்சரவைங்கிறது பார்ப்பனர் அமைச்சரவை. பட்டியலினத்தை சார்ந்தவர்களை வந்து அறநிலையத்துறைக்கு அமைச்சராக்கக்கூடிய அளவுக்கு, கக்கனுக்கு போலீஸ் மந்திரி கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அமைச்சரவை அவர் உருவாக்கியிருக்காரு. இதெல்லாம் பார்க்குறாரு. காமராசர் ஆதரிப்பதற்கு பெரியார்ட்ட இருந்த நியாயங்கள் இது தகர்ந்து போயிடக்கூடாத. இதை தகர்ந்துட்டு போய் அந்த இடத்துல வலுவற்று வீட்டுக்கு அனுப்பப்பட்ட ராஜாஜிக்கு மீண்டும் இவங்க வாழ்வு கொடுக்குறாங்களே, அவர் அப்படி தானே பார்ப்பார் அந்த அரசியலை. அப்போ அன்னைக்கு இருந்த அரசியல் சூழலில் மிக நியாயமான கோபத்தை இந்த தரப்பு மீது வெளிப்படுத்தி இருக்கிறார். அதற்கு முன்னால் ஒருபோது முஸ்லீம்களை நோக்கி ஒரு கோபப்பட்டது கிடையாது, அதற்கு பின்னாலும் கோபப்பட்டது கிடையாது. அப்போ அந்த வரலாற்றில் நிகழ்ந்து விட்ட ஒரு அரசியல் நிலைப்பாடு, ஒரு தேர்தல் நிலைப்பாடு, அந்த நிலைப்பாட்டில் இந்த மக்களின் மீது அவர் கோபத்தில் சொன்ன வார்த்தைகள், அதை எடுத்துட்டு வந்து தனியாக வச்சு நீங்கள் வந்து பாத்தியா முஸ்லீமை பற்றி சொல்லிட்டாரு, பாத்தியா இஸ்லாத்தை பற்றி இப்படி சொல்லிட்டாரு, இஸ்லாத்தை பற்றி இணையொழி நீங்கள் இஸ்லாமிய அருமருந்துன்னு ஊர்தோறும் பேசியிருக்கார். அவ்வளோ பெரிய வால்யூமே போடலாம், அப்படி இருக்காது. இஸ்லாத்துக்கு தழுவலாம். சரி, இறுதி காலம் பாருங்க, எந்த காயிதே மில்லத்தினுடைய அரசியல் நிலைப்பாட்டில் இப்படி கோபப்பட்டு அவர் வார்த்தையை விட்டாரோ பெரியார், அந்த காயிதே மில்லத் 72 மறைகிறார், பெரியார் 73 மறைகிறார். காயிதே மில்லத் 1972 ஏப்ரல் 5 மறைகிறார், பெரியார் 1973 டிசம்பர் 24 மறைகிறார். அப்போது சரியாக 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ பெரியாருடைய இறுதி காலத்தில் காயிதே மில்லத் 1.5 வருஷம் முன்னாடியே இறந்துடுறார். புதுக்கல்லூரி, சென்னை புதுக்கல்லூரி வளாகத்தில் காயிதே மில்லத்துடைய உடல் கிடத்தப்பட்டிருக்கு பொதுமக்கள் பார்வைக்காக. பெரியார் வர்றார், வந்து இறுதி மரியாதை செலுத்துறதுக்காக வர்றார். இதை பார்த்துக்கிட்டு பெரியார் வேன் வந்து அந்த கேட்டில் நின்னோடனே நாகூர் ஹனீஃபா காயிதே மில்லத்து உடலுக்கு பக்கத்தில் நின்றவர் ஓடோடி வர்றார், ஐயா வர்றாருன்ட்டு. பெரியாருக்கு வந்தவரை அடையாளம் காணக்கூடிய முடியாத அளவுக்கு ஒரு முதுமையிலையும் இறுதி நொடியிலையும் இருக்கார் அவர். வீரமணி ஐயா ஆசிரியர் ஒரு பக்கம் நின்றுட்டு நாகூர் ஹனீஃபா அண்ணன் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, வாங்க 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 என் தங்கம் வாங்க, இது நாகூர் ஹனீஃபா அப்படியே அந்த அவருடைய வார்த்தையிலே டெலிவரி பண்ணியிருக்காரு, வீடியோ ஆதாரத்தோடு இருக்குது. அவர் ஒரு பக்கம், இவர் ஒரு பக்கம், 2 பேருமா தாங்கிக்கிறாங்க, கூட்டு வராங்க காயிதே மில்லத்தை பார்க்குறதுக்காக, உடலை மரியாதை செலுத்துறதுக்காக. வர்ற வழியில் பெரியார் கண்ணீர் சிந்தி அழுதுகிட்டே, தம்பி போயிட்டீங்களா, இனி இந்த மக்களை யார் காப்பாற்றுவா, இது மாதிரி ஒரு தலைவர் இந்த மக்களுக்கு இனி யார் கிடைப்பா,
அப்போ எந்த மக்களை காப்பாத்துறதுக்கு? அப்போ அந்த மக்களின் மீது கரிசனம் உள்ள ஒரு தலைவன் தானே இந்த கண்ணீர் வெடிப்பான். அந்த மக்களை வந்து பாகிஸ்தானுக்கு போன்னு சொல்லிட்டாரு, அந்த மக்களை வந்து பார்ப்பனர்களைப் போல தான் இவங்களும் சொல்லிட்டாரு, அந்த மக்களுக்கு இங்கே என்ன உரிமைன்னு கேட்டுட்டாரு, இந்த மைனாரிட்டிகளை நம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அப்படின்லாம் நீங்கள் சொன்ன அந்த தலைவர் தான் அவருடைய இறுதி இந்த நாட்கள்ல மக்களுக்காக இந்த தலைவர்னு சொல்லி எந்த தலைவருக்கு கண்ணீர் வெடிக்கிறார் பாருங்க. அப்போ இறுதி நொடி இப்படி இருக்கு. அதற்கு முன்னால் ஒரு மிக நீண்ட வரலாறு இருக்குது. முஸ்லீம்களின் கூட்டத்தில் போய் நின்று முஸ்லீம்களிடையே இருக்கக்கூடிய மூட பழக்கங்களை தைரியமாக எதிர்த்து மீளாது மேடைகளில் அது மாதிரி பேசின ஒரு லீடரே பார்க்க முடியாது. அவர் மீது கோவப்பட்டாங்கன்னு ஒரு முஸ்லீமே தமிழ்நாட்டில் பார்க்க முடியாது. நீங்கள் போய் நின்றுட்டு ஒரு மேடையை போட்டு வச்சுக்கிட்டு அந்த மேடையிலே இருந்து அவங்க போட்ட கூட்ட மேடையிலே வச்சு அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி ஒரு லீடரால் பேச முடியுமாங்க? நம்ம பேசுவோமா? எந்த கூட்டத்துக்கு போகிறோமோ அந்த கூட்டத்தில் அந்த ஆடியன்ஸுடைய மனம் கோணாமல் எப்படி வெளியே வர்றதுன்னு மட்டும்தான் நம்ம பார்ப்போம். இதுதான் நேச்சர். ஆனால் அவர் அங்கேயும் ஒரு வேலையை பண்ணிகிட்டு இருக்காரு. அங்கே போய் அவருக்கு எதெல்லாம் முரண்பாடுன்னா அதெல்லாம் சொல்லியிருக்காரு. நீங்கள் என்ன ஹஜ்ஜுக்கு பயணம் போகிறீங்க, இது காசிக்கு போகிற மாதிரி தானே இருக்குது, ஏன் பெண்களுக்கு வந்து புர்கா போடுறீங்க, கோசா முறை, இப்படி அவருக்கு என்னென்னலாம் மாற்று கருத்து இருந்தோ அதெல்லாம் எங்கே வச்சிருக்காரு? எங்கேயோ வைக்கல, அவங்க மேடையில், அந்த மேடையிலே வச்சிருக்கிறாரு. ஓகே, அதற்கு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. விளக்கம் கொடுக்கப்பட்டு கூட ரொம்ப முக்கியமாக கூத்தாநல்லூரில் நினைக்கிறேன், அங்கே நடந்த மீளாது மேடையில் அவருக்கு வந்து கஞ்சி கொடுக்குறாங்க. கஞ்சியை குடிக்கிறார். அவர் இந்த தாடி மீசை எல்லாம் சேர்ந்து தானே தொங்கும். இந்த குடிக்கிற அந்த கஞ்சியெல்லாம் இந்த மீசையிலெல்லாம் ஒட்டியிருக்கு. பக்கத்தில் இருந்தவங்க வந்து சொல்லியிருக்காங்க, இதுக்கு தான் நபிகள் நாயகம் மீசையை நறுக்குங்கள் தாடியை வளருங்கள்னு சொல்லியிருக்காங்க. ஏன் ஒரு மயிர் விஷயத்த கூட நபிகள் நாயகம் விட்டு வைக்கலையா? இப்படியே பேசியிருக்காரு. இதை கூட விட்டு வைக்கலையா? எல்லாத்தையும் சொல்லிட்டாரா? எல்லாத்துக்கும் வந்து உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரா அப்படின்னு. அப்போது அந்த ஒவ்வொரு நொடியிலையும் அவர் வந்து எப்படி வெளிப்பட்டிருக்கிறாரு, அவருக்கு சொல்லப்பட்ட விளக்கங்களை எப்படி ஏற்றிருக்கிறாரு, பின்னால் கருத்துக்களை மாற்றிருக்காரு, முழுமையான ஒரு வரலாறு. அந்த வரலாறில் போய் நீங்கள் துண்டு துண்டா தலையும் இல்லாமல் வால் இல்லாமல் நடுவில் வெட்டி எடுத்து நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்கன்னா அது தப்பானது, அது அவதூறானது, அது பிழையானது. வரலாறு அப்படி பார்க்கக்கூடாது. வரலாறை முழுமையாக பாருங்கள். அப்படி பார்த்தா தான் அந்த வரலாற்றினுடைய உண்மையான தன்மை நமக்கு விளங்கும். அந்த இடத்துல அந்த வரலாறை துண்டாக பார்க்குறதுல என்ன பிரச்சனைன்னா, இன்றைக்கி யார் பெரியாரை வீழ்த்துவேன் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்களோ அவர் ஒரு காணொலியில் ஒன்று சொல்கிறார், நீ இங்கேருந்து எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போனீன்னா தமிழ்நாட்டிலேருந்து வந்தேன்னு மட்டும் சொல்லிடாத, ஒரு ரூபாயை உன்னைய மதிக்க மாட்டான் அப்படின்னு. இப்போ இந்த நாட்டை அவமானப்படுத்துனதா அர்த்தமா? இந்த பிட்டை மட்டும் எடுத்து போட்டிங்கன்னா இன்னும் 10-20 வருஷம் கழித்து இந்த தமிழ்நாட்டுக்கு எதிராக அவர் பேசியிருக்காருன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? அப்போ அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது பின்னாடி என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். அப்படித்தான் பார்க்கணும். அப்போ அந்த மனிதருடைய வார்த்தைகளை எடுத்துக்கிறத விட அவருடைய செயல்பாடு என்னவாக இருந்திருக்குன்னு பார்க்கணும். செயல்பாடுகளை பார்த்தால் பெரியார் மற்ற தலைவர்களை விட பெரியாருடைய செயல்பாடு பழனியப்பன் சொன்னது போல் முன்னாடி தான் இருந்திருக்கு. எல்லோரும் தேடி போயிருக்காங்க, தேடி போனது. அதனால் பெரியாரை வந்து உங்களால் வந்து வீழ்த்தவே நீங்கள் வெறுமனே ஊடகங்கள் அந்த வாய்ச்சொல்லாக சொல்ல முடியுமே தவிர கருத்தியலாக பெரியாரின் சிந்தனைகள் ஆழமாக வேறுண்டு இருக்குது. தோழி சொன்ன மாதிரி பெண்களிடத்தில் ஆழமாக பெரியார் உள்ளே போயிருக்கார். இன்றைக்கி படித்த வேலைக்கு போகிற பெண்களிடத்தில் அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் பெரியாரை அகற்றிடவே முடியாது. நான் ஆழமாக நம்புகிறேன். ஷாலினி மேம், நிறைவு கருத்தும் பெரியாரை ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்னும் நிறையா படிக்கணுங்கிற உங்களுடைய கருத்தையும் சேர்த்து. இன்னைக்கு பெண்கள் ஆண்கள் எல்லாரும் அனுபவிக்கிற நிறைய விதமான அவங்க ரொம்ப ஈஸியாக டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிற நிறைய சலுகைகள், நிறைய உரிமைகள் ஆக்சுவலி பெரியாரால் முன்வைக்கப்பட்டது. 100 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொல்லும் போது அதெல்லாம் புரட்சிகரமான விஷயங்கள். 100 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் சொல்கிறாரு, செல்ஃபோன் ஒன்று வரும், வயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன் ஒன்று இருக்கும் அப்படிலாம் அவர் சொல்கிறார். வி மஸ்ட் ரிமெம்பர், ஐன்ஸ்டீன் பிறந்த அதே வருஷம் தான் பெரியார் பிறந்திருக்காரு. ஆனால் ஐன்ஸ்டீன் வந்து சயின்டிஸ்ட், இவர் வந்து திண்ணை பள்ளிக்கூடத்தில் படித்த ஒரு சாதாரண பையன்தான். பட் அதே லெவலுக்கான சயின்டிஃபிக் திங்கிங் அவருக்கு இருந்திருக்கு. அவர் நிறைய விஷயங்களை புரட்சிகரமாக சொல்லியிருக்காரு. அப்போது அவர் திருமண முறைகளில் இருக்கிற சிக்கலை பற்றியும் சொல்கிறாரு. நீங்கள் என்ன அவனுக்கு அடிமையாகவே இருப்பியா? அதில் அவங்க எழுதி வச்சுருக்காங்கல்ல, அது சாஸ்திரத்துலலாம் நீ கட்டிலில் வேசியாக இருக்கணும், சமையக்காரியாக இருக்கணும், வீட்டில் வேலைக்காரியாக இருக்கணும், அதெல்லாம் எழுதியிருக்காங்கல்ல. அதெல்லாம் அவர் கொஷின் பண்ணுறாரு. நீ ஏன் இப்படி இருக்க? உன் லைஃப்பை நீ பார்க்கக்கூடாதா? அந்த புடவை இழுத்து விட்டுனே இருப்பியா? கொண்டை போட்டுனே இருப்பியா? பெண் சீவிட்டே இருப்பியா? உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, போய் படி, வேலைக்கு போ அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இன்றைக்கி பெரியாரை படிக்காத பெண்கள் இதே சொல்லுவாங்க, எனக்குன்னு ஒரு லைஃப் இல்லையா? அவங்க அம்மாவை சொல்லுவாங்க, அம்மா கோ கெட்ட லைஃப், என்னம்மா இப்படிலாம் சொல்கிற, நீ ஏன் இப்படி பேக்வேர்டாக இருக்க அப்படின்னு சின்ன குழந்தைகள் அவங்க அம்மாவை இப்போ சொல்கிறாங்க.
ஆனால் அவங்க சொல்கிற கருத்தை தான் 100 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு தாத்தா சொல்லிட்டு போயிருக்காருன்னு தெரியும் பொழுது அவங்க ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ நானும் கரெக்டாக தான் யோசிக்கிறேன், நம்மள மாதிரி யோசிக்கிறதுக்கு ஒரு தாத்தா இருந்திருக்காரு, நமக்கு சப்போர்ட் இருக்கு இங்கே அப்படின்னு அவங்க தே ஃபீல் ரீஇன்ஃபோர்ஸ்டு. அது ரொம்ப பாசிட்டிவான விஷயம். ஆனால் நெகட்டிவான விஷயம் என்னென்னா, நம்ம கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி கொடுக்க மாட்டேன்றோன்றதுனால யாரோ வந்து பிட்ஸ் அண்ட் பீசஸ் எடுத்து ராங் ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. கான்டெக்ஸ்ட்டே இல்லாமல் தப்பாக சொல்கிறாங்க. உங்களை தப்பாக சொல்லிட்டாங்க, உங்களை இப்படி சொல்லிட்டாங்க, உங்களை அப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பெரியார்கிட்ட இருக்க ஒரு ரொம்ப பெரிய ஒரு சிறப்பு என்னென்னா, அவர் கலோக்கியலாக பேசுவார். அவர் ரொம்ப எழில்மிகு தமிழில் கடும் சொற்கள்லாம் பேச மாட்டார். லோக்கல் லாங்குவேஜில் அந்த ஈரோட்டில் எப்படி தமிழ் பேசுவாங்களோ ஒரு பாமர மனிதன்கிட்ட பேசுகிற அந்த லாங்குவேஜில் பேசுகிறதுனால சிலது வந்து கொஞ்சம் குரூடாக தான் பேசுவார். ரொம்ப அதை இப்போ பாலிஷெல்லாம் பேச மாட்டாருன்றதுனால அந்த குரூடை இப்போ நம்ம அவுட் ஆஃப் கான்டெக்ட் சொல்ல முடியும். ஒன்று இப்படி சொல்லிட்டாரு, ஒன்று அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். பட் என்ன அர்த்தத்தில் சொன்னார், என்ன உள்நோக்கத்தில் சொன்னார், என்ன கான்டெக்ஸ்டில் சொல்லப்பட்டது அப்படின்னு அதை ஃபுல் ஃப்ரேம் இருந்தால் தான் நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடியும். பட் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருக்கிற பெரிய வலிமை என்னென்னா, அவங்க உடனே ஏஐல கேட்குறாங்க பெரியார் இதை சொன்னாரான்னா கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி ஆன்லைனில் இருக்குது. இந்த தேதியில் பெரியார் இதை சொன்னாருன்னு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுத்து கொடுக்குது. இப்போ நான் ஏதாவது செக் பண்ணணும், இது இன்னைக்கு என்ன சொன்னார் இல்லை அவங்க என்ன சொன்னாங்க அப்படிலாம் செக் பண்ணணும்னா நீங்கள் என்ன புரட்டோன்னா சொல்லிக்கலாம். எதிர்கட்சியில் இருக்கிறவங்க 1000 தவறுகள் நீங்கள் சொல்லிக்கலாம். ஆனால் உண்மை யாராலும் மறைக்க முடியலல்ல, ஏன்னா இன்டர்நெட்டில் அது இருக்குது. அப்போ யங்ஸ்டர்ஸ் போய் உண்மையை கண்டுபிடிச்சிப்பாங்க. இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் இருக்குல்ல, சில பெரியாரை வீழ்த்திட்டா நான் பெரிய ஆளுன்னு காமிச்சிக்கிற மாதிரி, முஃபசாவை வீழ்த்தினா லயன் கிங் ஆயிடலான்ற மாதிரி சில பேர் முயற்சி பண்ணுறாங்க. உண்மையிலேயே நீங்கள் ஆல்ஃபாவாக இருந்தால் பெரியாரோட பெரிய பட்டத்தை உங்களுக்கு கொடுக்க நாங்கள் தயாராக தானே இருக்கோம். எங்களுக்கு ஒரு பெரியார் பார்த்தாது 1000 பெரியார் எங்களுக்கு வேணும். எங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது. அடுத்தடுத்த டைட்டில் ரெடியாக வச்சுருக்கோம். அதுக்கு தகுதியான ஆள் யாருன்னு எங்களுக்கு காமிங்க. நீங்கள் இல்லையா அந்த ஆள்? நீங்கள் இருந்தால் இப்படி பேச மாட்டீங்களே, நீங்கள் அல்பமாக இருக்கீங்களே. நீங்கள் உண்மையிலே பெரிய கருத்துக்களோடு வாங்க, உங்கள் சொந்த சிந்தனையோடு வாங்க, எங்களுக்கு சில விடுவுகளை கொடுங்க, உங்களுக்கு சூப்பர் டைட்டில் நாங்கள் வச்சுருக்கோம். ஓகே, அந்த டைட்டிலுக்காக ஏன் போராடுறீங்கன்னு தான் கேட்க வேண்டியது இருக்குது. இதில் வந்து இப்போ பெரியார் சிந்திக்க சொன்னவர், அறிவார்ந்த தலைவர், அறிவியல் ரீதியாக எதையும் அணுக சொன்னவர். அவர் மீதான எதிர்ப்பையும் நாம் வந்து அவர் சொன்ன வழியிலேயே கொண்டு போகிறது தான் சரியாக இருக்கும். சட்டமன்றத்திலேயே நான் வந்து இந்த கூட்டத்தொடரில் நான் அதை வலியுறுத்தினேன். இப்போ இந்த மக்கள் மன்றத்தின் மூலமாகவும் நான் மீண்டும் இதை சொல்கிறேன், இது அரசுக்கு சேர்த்து தான். மாபெரும் தமிழ் கனவு அப்படின்னு இந்த தமிழ் பண்பாட்டு மரபு குறித்த ஒரு மிகப்பெரிய விவாதத்தை கடந்த ஓராண்டுக்கு மேலே தமிழ்நாடு அரசே பள்ளி கல்லூரிகளில் பல்கலைக்கழகங்களில் ஏற்பாடு செய்து துறை சார்ந்த அறிஞர்களை கொண்டு வந்து மாணவர்களோட ஒரு உரையாடலை நடத்தினாங்க. இப்போ சுயமரியாதை இயக்கத்தினுடைய 100ஆண்டு, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு பெரியார் மீது இன்றைக்கு சொல்லப்படுகிற அவதூறுகள் குறித்த உண்மையான பக்கம் என்ன அப்படின்னு எங்கே உரையாடணும்னா மாணவர்கள்ட்ட தான் உரையாடணும். அதற்கு இது ஒரு நல்வாய்ப்பு. சுயமரியாதை இயக்கத்தினுடைய 100 அந்த 100ஆண்டை முன்னிட்டு தமிழ்நாட்டினுடைய மிக சிறந்த பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் 100 இடங்களை தேர்ந்தெடுத்து 100 இடங்கள்லையும் மாணவர்களோடு பெரியாரியல் குறித்து அறிஞர்கள் உரையாடக்கூடிய நிகழ்ச்சிகளை நடத்தணும். பெண்ணின் அடிமையாளான்னு ஒரு சின்ன புத்தகம் ஒரு மலிவு பதிப்பில் ஏற்கனவே 1 லட்சத்துக்கும் மேலே போட்டு மக்கள் மயப்பட்டது மாதிரி பெரியாருடைய ஹைலைட்ஸ் 100 பாயிண்ட்ஸை தொகுத்து சுயமரியாதை இயக்கத்தினுடைய 100ஆண்டை குறிக்கிற வகையில் ஒவ்வொரு பேருந்து நிலையத்திலையும், ஒவ்வொரு கல்லூரி வளாகத்திலையும், ஒவ்வொரு ரயில் நிலையத்திலையும், எங்கெல்லாம் மக்கள் கூடுறாங்களே சந்தையிலையும் கோடிக்கணக்கான பிரதிகளை கொண்டு இளைஞர்கள்ட்டையும் பொதுமக்கள்கிட்டையும் கொடுத்தா ஒரு மிகப்பெரிய விவாதத்தை அறிவார்ந்த ரீதியில் தொடரலாம். அதுதான் இதற்கு விடையாமை செய்வாங்கன்னு நம்புவோம். கருப்பழனியப்பன் சார், உங்களோட நிறைவு கருத்தும் பெரியார இளைஞர்கள் இன்னும் எந்த அளவுக்கு படிக்கணும் தெரிஞ்சுக்கணுங்களா உங்களுடைய பார்வை? இளைஞர்கள் தெரிந்து கொள்வதற்கு நான் வந்து சொல்ல விரும்புகிற செய்தி என்பது பார்த்திங்கன்னா, இன்றைக்கு தமிழ்நாடு கல்வியில் அடைந்திருக்கிற உயரம் பெண்களை சமமாக ஆணை போல நடத்துவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தியதற்கெல்லாம் காரணமாக இருப்பாருங்கிறத இன்றைக்கு நடக்கிற ஒரு நிகழ்ச்சியை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். தமிழ்நாடு ஒரு ஆச்சரிய டிசைன், அதை அவன் புரிஞ்சிக்கவே முடியாமல் தடுமாறுறான். அந்த ஆச்சரிய டிசைனில் ஒரே ஒரு கூறு உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. இந்தியாவில் இருக்கும் எல்லா மாநிலங்களும் மாநிலம் முழுவதும் கொண்டாடும் ஒரு ஆன்மீக விழா இருக்கும். தமிழ்நாட்டில் கிடையாது. நீங்கள் திருவண்ணாமலை தீபம் ஏறும், திருநெல்வேலியில் இருக்கவனுக்கு அதுக்கு அக்கறையே இருக்காது. திருச்செந்தூரில் வந்து கந்தசஷ்டி விழா நடக்கும், சென்னையில் அப்படி தெரியவே தெரியாது. இங்கே 63 விழா நடக்கும் மொத்த சென்னைக்கும், ஆனால் அது வந்து விழுப்புரத்தில் இருக்கவனுக்கு தெரியாது. இங்கே வந்து பாக்கெட்ஸாக தான் நடக்கும். நீங்கள் மொத்த பேரையும் ஒரு இடத்த கட்டவே முடியாது. ஒரே ஒன்று பொங்கல் தான். அது தமிழர், உங்களுக்கு அது பிடிக்காது. நீங்கள் சொல்ல மாட்டீங்கல்ல, தமிழர் திருநாள் சொல்ல மாட்டீங்க, பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டீங்க. நீங்கள் பொங்கல் ஒன்று தான் தமிழ்நாடு பூரா கட்டியிருக்குது. அது ஆன்மீக திருவிழா இல்லை.
நீங்கள் அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா நுட்பமாக ஒரு வேலை தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கோயில்களிலும் நடக்குது. அது எவ்வளோ பேர் கவனிக்கிறீங்கன்னு தெரில. எல்லா கோயில்களுடைய உள்பிரகாரம் இருக்குல்ல, உள்பிரகாரத்துக்குள்ளே இப்போ திடீர்னு சாய்பாபா வந்துட்டார். எல்லா புராணத்துலையும் கால் மேலே கால் போட்டு சாய்பாபா உட்காந்துருக்காரு. ஒரு வெள்ளைக்கலர் சிலை இருக்குது. நம்ம பெண்கள் எல்லாம் போய் சாய்பாபாவை பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணி தொட்டு கும்பிட்டு சுற்றி சுற்றி வர்றாங்க வியாழக்கிழமை. யார் கொண்டு வச்சது சாய்பாபாவை? இந்த 10 வருஷத்தில் வந்தார் சாய்பாபா. சாய்பாபாவுக்கு தனியாக கோயில் இருந்திருக்கு. இருக்க சிவன் கோயில்லையும் பெருமாள் கோயில்லையும் சாதாரண கோயில் மயிலாப்பூர் கோயிலுக்கு வந்துட்டார் சாய்பாபா. வியாழக்கிழமை கூட்டம் கூட்டமாக நின்று பொம்பளைலாம் நிற்கிறாங்க. ஏன் வந்தார் சாய்பாபா? அவன் உங்களை பேசிஃபை பண்ண ட்ரை பண்ணுறான். நீ கோயிலுக்குள்ளே வருவேன்னு தமிழ்நாட்டில் சொல்லிக்கிட்டே இருக்கிற மனாலா கற்பகிரகத்தில் விடுங்கிறார். அதனால அவன் என்ன செய்கிறான்? இப்போ வெளிப்புறத்தில் ஒரு சாய்பாபா வச்சு அதை நீ தொட்டு கும்பிட்டு அப்படியே போங்கிறான். அதை உள்ளே விட்டமே, நீ அதை தொட்டு கும்பிட்றியே, செட்டில் ஆயிடுவான். அதுக்கு வந்தவர் தான் சாய்பாபா. இது வரிசையாக இப்போ அடுத்து பி சிட்டிஸ் சி சிட்டிஸ்னு எல்லா ஊர்லேயும் சாய்பாபா வந்துடுவார். அவன் நமக்கு ஒரு ஆளை வழங்குறான் ஒரு இதையும் கும்பிட்றதுக்கு. அதை கும்பிட்டு பேசாமல் நீ. அதனால தான் சார் அவன் கோபுர தரிசனம் கோடி புண்ணியங்கிற இன்னைக்கும். ஏன் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்? வெளியே நின்று கும்பிடு. நீ வெளியே நின்று கோபுரத்தை கும்பிடு, கோடி புண்ணியம் கிடைக்குங்கிறான். நான் என்ன சொல்கிறேன்? நான் ரொம்ப நாள் வெளியே கும்பிட்டேன், நான் உள்ளே வந்து கும்பிட்றேன், நீ வெளியே நின்று கும்பிடு, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் உனக்கு கிடைக்கும், நீ வச்சுக்க அப்படின்னு. இதை வந்து நுட்பமாக அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு உதாரணம் இன்றைக்கி நான் மொத்தம் சொன்னேன்ல, உத்தரப்பிரதேசத்தில் மகா கும்பமேளா நடக்குது. மகா கும்பமேளா நடக்கிற இதே நாள் தான் தாவோஸில் பிஸ்னஸ் சம்மிட் நடக்குது. இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களிலிருந்தும் அந்தந்த தொழில்துறை மந்திரி அதுக்கு போய் இன்வெஸ்ட்மெண்ட்டை வர வைக்கிறதுக்கும் இண்டஸ்ட்ரீஸ் வர வைக்கிற வேலை பார்த்துருக்காங்க. ஃபட்னாவிஸ் போயிருக்காரு, நம்ம டிஆர்பி ராஜா போயிருக்காரா. இதுக்கு வந்து பிஸ்னஸ் சம்மிட்டுக்கு தாவோஸுக்கு ஆள் பார்த்த ஒரே ஒரு மாநிலம் எது தெரியுமா? உத்தரப்பிரதேசம். அவன் முறை கும்பமேளாவில் போய் முங்கிக்கிட்டு இருக்கான். 43 அமைச்சரும் ஒன்றா முதலமைச்சரோட. எது ஒரு மாநிலத்துக்கு முக்கியம்? இன்னொரு தடவை நடக்குமா சம்மிட்டு? இதை வாய்ப்பு விட்டால் வருமா? அது முக்கியம் இல்லை. நம்ம முங்குறது தான் முக்கியம், சாமியார் ஆகிறது தான் முக்கியம் அப்படிங்கிறது இருக்காங்கல்ல. அது இல்லாமல் செஞ்சதான் பெரியார் செஞ்சார். இங்கே செஞ்ச வேலை அதுதான் அவருடைய, அது முக்கியம் இல்லை. அத்திவரது மாதிரி ஒருத்தர் வருவார். அமீரோட முதல்ல பேசும்போது அத்திவரதை சந்திக்க போனாங்கன்றார். அத்திவரதை சந்திக்கிறது இல்லை, அத்திவரதை பார்க்குறது. சந்திக்கிறங்கிற அவர் நம்மளை சந்திக்கணும், அப்போ தான் சந்திக்கிறது இல்லையா? உரையாடல் தமிழ் ஏன் நல்ல மொழி, சமஸ்கிருதம் செத்த மொழி சொல்கிறோம். சமஸ்கிருதம் ஒரு பக்கம் தான் கேட்கும், மறுபடியும் பேசுவாரா கடவுள்? நம்ம மட்டும் பேசிட்டு தான் பேர் மொழியா? நான் பேசுகிறேன், நீங்களும் பேசணும்ல. அப்படி இல்லாமல் இருப்பதற்கான இங்கே ஒரு வேலையை தொடர்ச்சியாக அவர் வந்து பெரியாரின் பெயரால் பின்னால் வந்தவர்கள். இங்கே திருப்பி திருப்பி அண்ணாவையும் கலைஞரையும் ஏன் நம்ம ஞாபகம் வச்சு கொண்டிருக்குன்னா, அவர் ஷானவாஸ் ரொம்ப கரெக்டாக அந்த இடத்த தொட்டார். ராஜாஜியை எதிர்ப்பதற்காக இவங்களை எதிர்த்தார். அண்ணா ராஜாஜியோடு தான் கூட்டணி வச்சார். ஆனால் கூட்டணி வச்சது நன்றி அறிவிப்பு கூட்டத்திலே முடிஞ்சிருச்சு. யார் கடைசியாக பேசுகிறங்கிறது இல்லை. நன்றி சொல்லணும் சார், தமிழ்நாட்டுக்கு ஓட்டு போட்டாங்க சார், ஜெயிச்சாச்சு சார். யார் கடைசியாக பேசுகிறோமோ ராஜாஜி நான் கடைசியாக பேசுவேங்கிறாரு. ஏன்னா நான் தான் மூதறிஞர், நீங்கள் அறிஞர், நான் மூதறிஞர், நான் கடைசியாக பேசுவேங்கிறாரு. அண்ணா சொல்கிறார் இல்லை அதிக சீட்டு ஜெயிச்சவங்க நாங்கள், அதனால் நான் தான் கடைசியாக பேசுவேன். இவர் என்னென்னமோ போட்டு சொல்லி பார்க்குறாரு ராஜாஜி. அண்ணா சொல்கிறாரு மூதறிஞர் என்னத்தை வேணாலும் பேசுங்க, ஆனால் கடைசியாக நான் ஏன் அண்ணாவுக்கு என்னன்னா அப்போ தான் பேலன்ஸ் பண்ண முடியும். என்னத்தையா பேசிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, என்ன செய்கிறது அப்படின்ட்டு. கடைசியில் வந்து பேச வந்த ராஜாஜி என்ன சொல்கிறார் மேடையில், என்னத்தை நீங்கள் விரும்பின அண்ணா வந்துட்டார் ஆட்சிக்கு, இனிமேல் நீங்கள் விரும்பினா நடக்கும்னு சொல்கிறீங்க எல்லாரும், ஒன்றும் நடக்காது. இந்த கூட்டத்தில் கடைசியாக நான் பேச நினச்சேன், அதுவே நடக்கலை, இனிமேல் என்னத்தை நடக்க போகுது இந்த ஆட்சியில் அப்படின்னு போய் உட்காந்துடுறாரு அவர். இவர் பேசி முடிச்சுட்டு அண்ணா கீழே இறங்கி வண்டியை திருச்சி விடுங்களான்ட்டார். நேராக பெரியார்கிட்ட போய் இந்த ஆட்சி உங்களுக்குன்ட்டார். ஆட்சி உங்களுக்குன்னா பெரியார் நெகிழ்ந்துடுறாரு. பெரியார் நெகிழ்ந்துக்கு அண்ணா போனோன்னு கூட வேண்டியது என்ன பயங்கரமாக திட்டிங்க, இப்போ சமாதானம் ஆகிட்டீங்க 2 பேரும் அப்படின்னு. பெரியார் சொல்கிறாரு, இந்த ராஜாஜியை எப்படி அண்ணா சமாளிக்க முடியும்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா ராஜாஜி யார் எப்படி யோசிப்பாருன்னு தெரியும் டானுக்கு. இவர் எப்படி அண்ணா போய் மாட்டிக்கிட்டாரேடா கூட்டணி கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இவனா அண்ணா கழட்டி விட்டார். அன்னைக்கு நைட்டு கழட்டி விட்டு வந்துட்டார். வந்தோன்னு பெரியார் சொல்கிறாரு, எப்படி போய் மாட்டிக்கிட்டாருன்னு நினச்சேன், நல்ல வேலை ராஜாஜிகிட்ட போன அண்ணா எப்படி தெரியுமா, எங்கிட்ட அந்த பட்டுச்சீலையை பக்கத்து வீட்டுக்காரி கட்ட கொடுத்துட்டு அவள் உட்கார போகிற இடத்துல எல்லாம் சமக்கால விரிச்ச கதையாக இருந்தேயானா வந்து சேர்ந்துருச்சு பட்டுச்சீலை மறுபடிங்க அப்படின்ட்டு. அதன் பிறகு இறக்கும் வரை அவர் மாற்றவே இல்லை அந்த நிலைப்பாடை. அவர் எதனாலன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த காலகட்டம் என்ன, இதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற பொறுத்து தான் நடத்தியிருக்காரு அவர். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் தேர்தல் அப்போ ரொம்ப கவனமாக இருப்போம் எல்லாரும். ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல தப்பாக ஃப்ளேரப் ஆகிருச்சுன்னா கெட்டு போகும் 15 நாளில். அப்படி ஒரு காலகட்டத்தில் தான் பெரியார் ராமர் படத்தை செருப்பால் அடிச்சுட்டு மொத்த செய்தி மறுவனுச்சு. துக்ளக்லாம் அட்டப்படம் ரஜினிகாந்த் தான் பேசினாரு. திமுகவுக்கு என்னன்னா முதல் முறையாக கலைஞர் வந்து அண்ணா மறைவுக்கு பிறகு நேரடியாக தேர்தல் சந்திக்கிறாரு 71. இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் போய் பெரியார் அதை பேசுவார். தேவையில்லாமல் இந்த பெரியார் காங்கிரஸை ஆதரிச்சு இருந்திருக்கலாம்.
நம்மளை ஆதரிக்கிறவன் வந்து அந்த நேரத்தில் ராமர் படத்தை சிறப்பால் அடித்து இவங்களுக்கு பூரா கேட்க முடியல பெரியார்கிட்ட. அப்புறம் கடந்த கூட்டம் கலைஞ்சதுக்கப்புறம் வெற்றி கொண்டானவர்கள்லாம் இருக்கும்போது ஐயா ஏன்யா இப்போ போய் எடுத்தீங்க, எதனா நாள் குறித்து அடிக்கணும், ஒரு 15 நாள் கழிச்சு அடிக்கலாம்ல, தேர்தலாம் முடிஞ்சிடும்ல அப்படின்னா பெரியார் சொல்கிறார் அதெல்லாம் பட அதெல்லாம் கரெக்டாக ஓட்டு போடுவாங்க. இவங்களுக்கு சந்தேகம் என்னன்னா எப்படி ஓட்டு போடுவாங்க, அண்ணா வேற இல்லை, நம்ம அறிஞர் அண்ணா வச்சா வந்தோம், நம்ம தம்பிமாரு கலைஞர் முதல்ல தேர்தல் சந்திக்கிறாரு. இந்த நேரத்தில் பெரியார் வந்து செருப்பால் அடிச்சு விட்டாரு. இதை அவங்க பயங்கரமாக செய்தி ஆகிட்டே இருக்காங்க. ஐயா எப்படியா ஓட்டு போட்டேன், நான் சொல்கிறேன் நான் ஓட்டு போடுவாங்க போட அப்படின்னு அப்படிங்கிற பெரியார். எல்லாம் போயாச்சு, கடைசி ஒருத்தர் வந்து மிஞ்சிட்டாரு. ஐயா எனக்கு இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்காம போக முடியாது, அது எப்படியா இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, எப்படியா அவங்க ஓட்டு போடுவாங்க உறுதியாக சொல்கிறீங்க அப்படின்னு. பெரியார் சொன்னாராம், ராமருக்கே இதுதான் கதினா நம்ம கதி என்னன்னு பயந்து போடுவான் போ அப்படின்னா. பெரியாருக்கு திரும்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கிறது, இந்த மக்களை நான் திட்டுவதை அவர்கள் ஒரு பொழுதும் தன் மனதில் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். நான் அவருடைய நலனுக்கு தான் திட்டங்க அவனுக்கு புரியும். அதுதான் பெரியாருக்கும் இந்த மாசுக்கு இருந்த கனெக்டிவிட்டி. மாசுக்கு தெரியும் அவர் திட்டுறது என்ன இல்லை, நான் உருப்படணுங்கிறக திட்டுறாரு. அந்த தேர்தலில் தான் இது ராமர் படத்தை சிற்பால் அடித்தா சொல்லப்பட்ட தேர்தலில் தான் 182 சீட்டு திமுக. அதுக்கப்புறம் அந்த வெற்றியை பெறவே இல்லை வரையும். அந்த தேர்தல் முடிஞ்சோன்னு பெரியார் சொன்னார் என் மேல் இருந்த பழி நீங்கியதுனர். அப்போ அதை போல் இங்கே எத்தனை தடவை நீ பெரியாரை கொண்டு வந்து அவர் உன்னை என்ன சொன்னா தெரியுமா, அவர் உன்னை என்ன சொன்னா தெரியுமா சொன்னா அவன் என்ன சொல்லுவானா, அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ போடிமா. உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். என்னுடைய ஐயா தாத்தா வந்து ஒரு சாமி கும்பிட்ற ஒருத்தர். ஆனால் அவர் திருவிழாவுக்கு போய் சாமி கும்பிட்டதில்லை, கோயிலுக்கு போக மாட்டார். நாங்கள் ஊருக்கு போவோம், திருவிழா நடக்கும், எங்கள் எல்லாரையும் கொண்டு கோயிலுக்கு விட்டு வெளியே இருப்பார், செருப்பு கழட்டி போட்டு போக அடிப்பார். அவர் என்ன உள்ளே வர மாட்டேங்குதுன்னு கேட்டால் அவர் சொல்லுவார், டே அடுத்த வாரம் வந்தால் நானும் கொப்படைமன்னு தனியாக இருக்க போகிறோம், இது ஏன் கூட்டத்தில் போய் பார்க்கணும், நீங்கள் போய் பார்த்துட்டு போங்க ஊருக்கு போகிறவங்க அப்படிப்பார். அவர் நான் அந்த ஊரில் படுத்திருக்கும் பொழுதெல்லாம் காலையில் 4:30 மணி 5 மணிக்கு திருவாசகம் பாடுவார். திருவாசகம் கேட்டு தான் நான் எந்திரிச்சிருக்கேன், அவர் பாடின திருவாசகம் தான் எந்திரிச்சிருக்கேன். அப்படி இருந்த என்னுடைய தாத்தா கிட்ட யாராவது வந்து பெரியார் இப்படி சொல்லிவிட்டாருன்னு சொன்னால் இப்படி உத்து பார்த்துட்டே இருப்பார், பதிலே சொல்ல மாட்டார். அவன் பெரியாரை பற்றி அடுத்த அவதூறு கருத்து ஆரம்பிச்சோன்னே உனக்கு தெரியுமா அவரை பற்றி நீ பேசலாமா படா அப்படிம்பார். யார் தினம் திருவாசகம் பாடுற ஒருத்தர் பெரியாரை பற்றி ஒரு சொல்லு கூட பொறுக்க மாட்டார். அது சொல்லக்கூடாது, நீ அவன் என்ன வேலை செஞ்ச தெரியுமா உனக்கு, நான் பார்த்துருக்கேன் கூட இருந்து, எனக்கு தெரியும் அவர் என்ன செஞ்சிருக்கேன். அப்படி என் தாத்தா தான் இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களுடைய மனம் என்னன்னா, அவர் தாத்தா எங்கள் தந்தை அவர் தான் சொல்லுவார், நீ தூக்கிட்டு வராது, நீ ஆள் யார் அதை மட்டும் சொல்லு இல்லையா, நீ சிஸ்டம் சரி பண்ண வந்தியா சிஸ்டத்தை மட்டும் சரி பண்ணு, அதை விட்டு நீ வந்து இதுக்கு பெரியாரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படி தான் கேட்பான். அதனால் ஒரு பொழுதும் இது வெல்லாது. ஆனால் இப்படியான ஆட்கள் தொடர்ந்து பேசுவது நல்லது. அப்போ தான் பெரியார் ஒத்த கருத்து உள்ள ஆள் முதல்ல டிவியில் உட்காந்து பேசி 80 வருஷம் ஆச்சு, இல்லாட்டா ஒரு நிமிஷம் சொல்லி பாதி நேரம் போயிடும். அப்படி இல்லாமல் அவரவர் ஒரே கருத்து உள்ள சொல்கிறத பெரியார் போன்ற ஒரு விஷயத்தை ஆளுமையை தொடர்ச்சியாக நாம் உரையாடுவதற்கும் எடுத்து செல்வதற்கும் ஒரு வாய்ப்பாக இருந்தனால நம்ம அவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணும். திரு அமீர் அவர்கள், உங்களுடைய நிறைவு கருத்தும் இளைஞர்கள் பெரியாரை ஏன் இன்னும் நிறைய படிக்கணுங்கிற உங்களுடைய அறிவுரை. எனக்கு தெரிஞ்சு படிச்சுட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் 10 வருஷமாகவே படிச்சுட்டு இருக்கிறாங்க. பெரியார் வந்து அவங்க சொன்னது போல் அப்டேட் ஆகிட்டே இருக்காருன்னு, இறந்ததற்கு பின்னால் உடையில் கூட அப்டேட் ஆகிறாரு, ஜீன்ஸ் போட்டிருக்காரு, அவர் அப்டேட் ஆகிட்டே இருக்கார். நீங்கள் வாட்ஸ்அப்பு ரீல்ஸ்லாம் திறந்தால் பெரியார் இருந்துக்கிட்டே இருக்கார். நான் சொல்லுவது போல் கூட்டமாக போட்டால் யாரும் வரமாட்டாங்க, ஆனால் எல்லார் வீட்லேயும் பெரியார் இருக்காங்க. இப்போது என் பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, நான் வளர்ந்தது முதல்ல சொன்னேன், என்னை பற்றி சொல்லும்போது நான் வந்து கடவுள் நம்பிக்கையாளனும் இல்லை கடவுள் மறுப்பாளனும் இல்லை, ஒரு வீட்டில் இருந்தேன். அப்புறமா தான் ஒன்றுனாக்க கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறேன். இப்போ என் பிள்ளைகள் வளரும்போது என்ன பண்ணுறாங்க, எங்கள் அடுத்த தலைமுறை கடவுள் நம்பிக்கையாளர்களாக இறை நம்பிக்கையோடு தான் வளர்கிறாங்க. ஆனால் அவர்களும் இன்றைக்கு பெரியாரை பற்றி தெரிந்து கொள்கிறாங்க. காரணம் இந்த விவாதம். அதனால் இளைஞர்களை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது ஒன்று தான், மேடை பேச்சுகளில் இந்த ஊடக சந்திப்பில் பேசுகிற எதையுமே நம்பாதீங்க. அதை நான் உறுதியாக சொல்கிறேன். இந்த வாட்ஸ்அப்பில் வர்ற செய்திகள்லாம் உண்மை கிடையாது. இப்போ கூட ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு தகவல் ஒரு செய்தி பார்க்குறேன், அது வந்து ஒரு அமைப்பை மே 17 அமைப்பை சேர்ந்தவர்கள் வந்து பெரியாரை வந்து செருப்பை கழட்டி அடிக்கிறது மாதிரி ஒரு ஃபோட்டோ வரும்போது காரில் வரும்போது பார்த்துட்டு வரேன். அது ஒரு ஃபேக்காக இருக்குது. இப்படி ஃபேக்கான செய்திகள் தான் அதிகமாக இருக்குது. அதுபோல் தான் தலைவர்களும் இருக்காங்க. செய்தி மட்டும் இல்லை, தலைவர்களும் ஃபேக்காக தான் இருக்காங்க. அதனால் நீங்கள் பெரியாரை பற்றி அவதூறு வந்தால் அவதூறை காது வழியாக கேட்டுட்டு பெரியார் புத்தகத்தை எடுத்து படிங்க. சாணவா சொன்னது போல் எந்த காலகட்டத்தில் எந்த கண்டஸ்ட்டில் சொன்னாங்கன்னு பாருங்கள். சகோதரி சாலினி சொன்னது போல் கற்பப்பையை எடுன்னு சொன்னாங்க, இன்னைக்கு கற்பப்பையை எடுத்துருவியா அப்படின்னு கேட்குறாங்களே சார். இன்றைக்கி ஏதோ புதுசாக வந்திருக்காங்க டிங் பேரண்ட்ஸா, குழந்தை வேணான்னு சொல்கிறது, அதுதானே சார் பெரியார் சொன்னார். அப்போ அவங்கக்கிட்ட போய் நீங்கள் பெரியாரை எதிரின்னு சொன்னால் அவர் தான் எங்காலும்பாங்க அந்த டிங் பேரண்ட்ஸ் பூரா. அப்போ நீங்கள் அப்படி ஒதுக்கி தள்ளிட முடியாது. அதனால் பெரியார் மீது வருகிற விமர்சனத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டு படிங்க. அது ஒன்று. ரெண்டாவது, நான் இன்றைக்கு இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறது,
பெரியாரை வீழ்த்துவேன்னு சொல்கிறவங்க 26 தேர்தலில் 234 தொகுதியிலையும் பெரியார் செஞ்ச செயல்களை அவதூறுகளை சொல்லி ஓட்டு கேட்க முடியுமா சார்? கேட்டுருவீங்களா பிரச்சாரத்தில்? ஒரு ஆள் சொல்ல சொல்லுங்கள், நாங்கள் கேட்போம்னு. வேற எதையுமே சொல்ல வேணாம். நீங்கள் பெரியார் தானே மூலமாக இருக்காரு. போகும்போது அவ்வளவு கேள்விகள் கேட்கறாங்க. 234 தொகுதி வேற நீங்க கேட்க சொல்றீங்க. கேட்கணும்ல. ஏன்னா பெரியார் எனக்கு ஆபத்தானவர்ல. நான் சொல்லலை, நீங்கள் சொல்கிறீங்கல்ல. அப்போ பெரியாரை முதல்ல ஒழிச்சா தான் இந்த நாடு முன்னேறும்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. அப்போ 26 தேர்தலில் இந்த சங்கி கூட்டங்களும் நீங்கள் சொல்கிற அந்த டீம் எல்லாமே டீம் பார்ட்னர் எல்லாருமே சேர்ந்து பெரியார்ன்றவர் இந்த மண்ணுக்கு ஆகாதவர், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்க முடியுமா? கேட்டாங்கன்னா நான் அவங்க பக்கம் போக தயாராக இருக்கேன். செய்ய போறாங்களான்னு பார்ப்போம். கிணித், உங்களுடைய நிறைவு கருத்து. பெரியார் மீதான அவதூறு அப்படின்றத வந்து இங்கே சமூக நீதி, சமவாய்ப்பு, சமத்துவம் இதெல்லாம் தகர்க்க நினைக்கிறவங்க ஆரம்பிக்கிற முதல் புள்ளியாக நான் பார்க்குறேன். ஏன்னா இவரோட சித்தாந்தம் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் அங்கே வலுவாக இருக்கும். அப்போ இதை வலிவிழுக்க செய்யணும்னாக்கா பெரியாரை வலிவிழுக்க செய்யணும் அப்படின்னு அவங்க செய்கிற ஒரு பரப்புரை இது, அதை புறக்கணிக்கக்கூடியது. ரெண்டாவது, குடிப்பெருமை போட்டுக்கிறதுல, குடிப்பெயரை போட்டுக்கிறதுல என்ன தவறு இருக்குது அப்படின்னு பேசுகிறவங்க கூட தன் பெயருக்கு பின்னால் குடிப்பெயரை போட முடியாத நிலை இப்போ இருக்குனாக்கா அது காரணம் தந்தை பெரியார். இந்த நிலை தொடர்ந்து நீடிக்கணும்னாக்கா நம்ம பெரியாரை நம்மோடு கொண்டு சென்றே ஆகணும். எவ்வளோ பெரிய உயர்கல்வி நிறுவனமாக இருந்தாலும், அவர் ஐஐடியோட இயக்குனராகவே இருந்தாலும் கோமியம் சர்வரோக நிகாரணின்னு சொல்கிறாரு. இவர் கொரோனா வந்தப்போ எங்கப்பா போனார் அப்படின்ற ஒரு கேள்வியை நம்மலாம் கேட்கறதுக்கு தயங்குறதே இல்லைல்ல. இப்படி ஒரு சயின்டிஃபிக் டெம்பரை, ஒரு அறிவியல் மனப்பான்மையை இங்கே உண்டு பண்ணது அந்த பெரியார். ஸோ இப்படிப்பட்ட அறிவியல் பூர்வமான சிந்தனைகளுக்காகவும் நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை நியாயமாக போராடி பெறுவதற்காகவும் நம்மக்கிட்ட மூடத்தனமான நம்பிக்கையை ஒருத்தன் விதைக்க நினச்சாக்கா அவன் யாராக இருந்தாலும் எப்படிப்பட்ட அதிகாரத்தில் இருந்தாலும் அவனை கேள்வி கேட்கணும் அப்படின்ற உணர்வு நமக்கு வர்றதுக்காகவும் என்ன மாதிரி இருக்கிற எல்லா இளைஞர்களும் பெரியாரை இப்போவும் படிச்சுட்டு இருக்கோம், இதுக்கப்புறமும் படிப்போம். ஸோ நம்ம அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எப்பப்போ அவங்களுக்கான பிரச்சனை வரும்போதும் அதுக்கான தீர்வு பெரியார்கிட்ட இருக்குன்றதை நாங்களே உணர ஆரம்பிச்சிட்டோம். பெரியார் குறித்து தொடர்ந்து பேசுபொருளாக கடந்த சில நாட்களாக நிலவி கொண்டிருந்த நிலையில் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சு மிக அற்புதமான நிகழ்ச்சியாக இதை வடிவமைத்து கொடுத்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.